Hey guys, I am back with another video. So let's get straight into it. In this video, I'll be showing you how I create my digital illustrations in Krita. This is the workflow I usually follow, and now that I found a process that works for me after using Krita for a year now, I wanted to share it with you. Also, I'll be doing this video on Tamil. So let's get into it. ஸோ நான் எப்போவும் 3000x3000 பிக்சல் தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் என்னோடய கேன்வாஸ் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அப்புறம் ரெசல்யூஷன் எப்போவுமே 300 டிபிஏலே தான் வச்சுருப்பேன். வேறு எந்த செட்டிங்ஸும் இதில் நான் மாற்ற மாட்டேன். ஸோ இதான் என்னோடய கிரிட்டா ஒர்க் ஸ்பேஸ். நான் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரேண்டமான இதுதான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு வந்து சாக்லேட் என்ற ப்ரஷ் வந்து ரஃப் லைன் ஒர்க் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரஃப் லைன் ஒர்க் வந்து டைரக்டாக எப்பவும் வந்து கிரிட்டாவில் வரைய மாட்டேன். சில நேரத்தில் வந்து என்னோடய ஸ்கெட்ச் புக்கில் வந்து ப்ரீ ஸ்கெட்சிங் பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணுவேன். லைன் ஒர்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்போது நான் இம்போர்ட் பண்ணி பண்ணுவேன். பட் இது வந்து நான் ஸ்பான்டேனியஸாக நான் பண்ணணும்னு நினச்ச இல்லுஸ்ட்ரேஷன் தான் அது. ஸோ அவ்வளோ நான் பிளான்லாம் பண்ணலை. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் இதிலே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெசல்யூஷன் கூட நீங்கள் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க்ஸ் முடிச்சதுக்கப்புறமா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் நிறைய வாட்டி இது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் என்னென்னா, ரஃப் லைன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அதை பேக்ரவுண்ட் லேயரில் போயிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் லைன் ஒர்க் ஆரம்பிப்பேன். இந்த லைன் ஒர்க் என்னோடய ப்ரஷ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 இயராக கிரிட்டா யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு கஸ்டமைசேஷன் வந்து இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் கஸ்டமைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணேன். நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. உங்கள் லைன் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னுலாம் அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி நான் எரேஸ் பண்ணி அப்படி தான் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாலாம் எனக்கு வராது. என்னோடய லைன் ஒர்க் வந்து மெஸ்ஸியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆஸ் ஃபார் ரெஃபரன்சஸ் நான் வந்து இதில் நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு இந்த பிளான்ட் தான் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு. பிளான்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ், அது பாட் வந்து வேறு ரெஃபரன்ஸ், லைட்னிங் அண்ட் ஷேடோஸ் வந்து வேறு ரெஃபரன்ஸ், அப்புறம் அதில் இருக்க லிட்டில் பீயிங்ஸ்லாம் வந்து என்னோடய இமேஜினரி தான். அது மட்டும் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலை. அந்த சென்டரில் இருக்கிற வாட்டரிங் பீயிங் மட்டும்தான் நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணேன். எனக்கு லைன் ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கலரிங்னால் வந்து ஈஸியாக வந்துடும். கலர் சூஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு பண்ணுறது ஈஸி தான். நான் மறுபடியும் இதை எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் லைன் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பட் உங்களோட ஸ்டைல் அதுதான், உங்களோட ப்ரெஃபரன்ஸ் அதுதான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறதுக்கும் கிரிட்டாவில் பண்ணலாம். ஸோ நீங்களும் ரெஃபரன்ஸ் இல்லாமல் சில ட்ராயிங்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ணலாம். ஐ ஆல்வேஸ் லைக் மெஸ்ஸி ட்ராயிங். ஸோ எனக்கு வந்து மெஸ்ஸியாக இருந்தாலும் ஓகே தான். ஆக்சுவலி ஐ ப்ரிஃபர் இட் ஓவர் பர்ஃபெக்ட் லைன் ஒர்க். ஸோ நான் வந்து ரஃப் ஸ்கெட்ச் ஒரு லேயரில், அதுக்கப்புறமா லைன் ஒர்க் ஒரு லேயரில், அண்டர் பெயிண்டிங் ஒரு லேயரில், அதுக்கு மேலே வந்து கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுப்பேன். பிளான்ட் அண்ட் பாட், லிட்டில் பீயிங்ஸ் தனித்தனியாக ஒரு லேயரில் போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் இப்போ நான் சில இடத்துல வந்து சிங்கிள் லேயர்லேயே கூட பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தால் எல்லாம் சிங்கிள் லேயரில் கூட பண்ணலாம். நீங்கள் அடுத்த வாட்டி சேஞ்ச் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நீங்கள் சிங்கிள் லேயரில் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை.
ஆஃப்டர் லைன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி லைன் ஒர்க் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன். அது என்னென்னா மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரஷ் வந்து ரஃப்பாக இருந்தது அப்படின்னா மேஜிக் வாண்ட் டூல் வச்சு நீங்கள் அவ்வளோ பண்ண முடியாது. நீங்கள் வந்து டேரெக்டாக செலக்ட் டூல் அது இருக்குது, அப்படி யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் டூல் பண்ணதுக்கப்புறமா அண்டர் பெயிண்டிங்னு ஒரு கலர் சூஸ் பண்ணுவேன். அண்டர் பெயிண்டிங்னா கேன்வஸ் ஒயிட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அண்டர் பெயிண்டிங் கொடுப்பேன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டில். ஸோ அதே மாதிரி நான் டிஜிட்டல்லையும் வந்து அண்டர் பெயிண்டிங் வந்து ஆரஞ்ச் டோனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த செலெக்ஷன் டூல் அப்படியே வச்சுட்டு அடுத்தடுத்த லேயரில் வந்து கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இதுக்கு வந்து பிளான் தனியாக, பாட் தனியாக, அப்புறமா லிட்டில் பீயிங்ஸ் தனியாக தனித்தனி லேயரில் வச்சுட்டேன். எல்லாமே தனித்தனி லைன் ஒர்க்ஸ் தனித்தனி கலர் லேயரில் சூஸ் பண்ணிட்டேன். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு நேம் யுவர் லேயர்ஸ். நான் இதிலே வந்து தப்பான லேயரில் பெயிண்ட் பண்ணி மறுபடியும் எரேஸ் பண்ணி பண்ணேன். ஸோ பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ், நேம் யுவர் லேயர்ஸ். ஸோ ஆஸ் யூ கேன் சி இதான் என்னோடய ப்ராசஸ். நானே லீஃபில் இருக்க கலர் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லுஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட் கூட கீழே இருக்கிற பாட்டை எடுத்துட்டேன். எனக்கு கரெக்டாக கிளிக் ஆகாதனால நான் எடுத்துட்டேன். உங்களுக்கும் ஒரு தனியாக ஸ்டைல் வேணும்னா நான் ப்ராக்டிஸ் மோர்னு தான் சொல்லுவேன், வேறு வழியே இல்லை. அப்புறமா நீங்கள் கிரிட்டா வந்து உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கிரிட்டாவில். சேம் இது ஒரு எல்லா இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் சேமான ப்ராசஸே இது பண்ணாதீங்க. ப்ரஷஸ் வந்து அப்புறம் டெக்ஸ்சர்ஸ் அப்புறம் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நிறைய எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அது பண்ணி கற்றுக்கலாம். தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் பண்ண நீங்கள் கற்றுக்கலாம். என்னோடய ப்ராசஸில் இன்னொரு இது இருக்குது. நான் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா சில லேயர்ஸை வந்து மர்ஜ் பண்ணுவேன், சில லேயர்ஸை நான் மர்ஜ் பண்ண மாட்டேன். அது ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மர்ஜ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா கலர்ஸும் முடிச்சதுக்கப்புறமா நான் ஷேடோஸ் வந்து சில ஆர்ட் ஒர்க்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். ஷேடோஸ் அண்ட் லைட் எல்லாருமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஆட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் ஆட் பண்ணேன். ஷேடோஸ் அண்ட் லைட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் என்னோடய சிக்னேச்சர் ஸ்டார் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பண்ண தான் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் எது, உங்கள் ஸ்டைல் எதுன்னு தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் மோர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ப்ராசஸில் லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த லேயர்ஸ் எல்லாம் டாப்பில் இன்னொரு லேயர் வந்து கொடுத்துட்டு பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணி ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அதோட பிளெண்டிங் மோட் வந்து பேர்னுக்கு மாற்றுவேன். இது நான் எப்போவுமே அது பண்ணுறது தான். அது பண்ணால் வந்து உங்களோட மொத்த இல்லுஸ்ட்ரேஷனுமே வந்து ஒன்றா கோஹெசிவாக அப்படியே கொண்டு வரும். ஸோ அது வந்து நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். இதுதான் சிம்பிளான ப்ராசஸ் தான். ரஃப் ஸ்கெட்ச், லைன் ஆர்ட், பெயிண்டிங், ஷேடோஸ் அண்ட் லைட் வேணும்னா. அப்புறம் நான் ரீசெண்டாக வந்து என்னோடய லைன் ஆர்ட்டை வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு தான். ஸோ திஸ் இஸ் மை கிரிட்டா ப்ராசஸ். நான் ப்ராசஸ் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு தெரியல. பட் I hope you understood something. Okay, bye. See you in the next video.